அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது சோசன் ஜெனரேஷன் அசெம்பிளியின் பாஸ்டர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வார்கள். கேட்டு பயனடையுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்திக்காக நாம் கடந்து போகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்தெழுதலின் நற்செய்தி உங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. மத்தேயு 28வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். செய்தியினுடைய சாராம்சம், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அந்த இடத்துல உங்களுக்கு முன்னே அப்படின்னு சொல்ற வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தான் வித்தியாசத்தை பார்க்க முடியும். உயிர்த்தெழுந்தார், ஜெயித்தெழுந்தார், கல்லறை திறந்து விட்டது, மரித்தவரை இங்கு காண முடியாது, உலக பிரகாரமாக மரித்தவர்கள் தான் இங்கு இருப்பார்கள், கல்லறையில் அவரை தேடுகிறது என பலவிதமான செய்திகளை கொடுத்து விட்டோம். ஆனால் என்னை ஈர்த்த பகுதி இந்த நாளிலே, இங்கு வேதம் சொல்லுகிற இந்த சத்தியத்துக்குள்ளே நான் வருகிறேன். உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ போய் மெசேஜை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் போய் அங்கே கலிலேயாவுக்கு போகிறாருன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு என் மைண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தது. அவர் எங்கே இருக்கிறார்? ஏன் அங்கே போய் இருக்கிறார்? எதுக்காக போனார்? எவ்வளோ தூரம்? கல்லறைக்கும் அவர் போகிற இடத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா 100 மைல். எருசலேமுக்கும் கலிலேயாவுக்கும் 100 மைல். அதுக்கு முன்னாடி நான் போயிடுறேன். நீ போய் மெசேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் போயிடுவேன். ஏன் பர்டிகுலரா கலிலேயாவை அவர் தெரிந்தெடுத்தார்? ஏன் கலிலேயாவுக்கு போகணும்? உயிர்த்தெழுந்த அந்த சாட்சி எருசலேமிலே அவர் உயிர்த்தெழுந்த அந்த இடத்திலே ஏன் நிரூபிக்காமல் 100 மைல் தாண்டி கலிலேயாவுக்கு போக வேண்டும் என்கின்றது தான் என்னுடைய கேள்வியும் என்னுடைய ஆர்வமும். அதில் அந்த வரி மாத்திரம் வாசிக்கும் பொழுது என் மனசில் பட்டது, உங்களுக்கு முன்னே. உங்களுக்கு முன்னே அவர் போகிற அளவுக்கு அவர் ரொம்ப ஸ்பீடாக நடந்துடுறாரா, அல்லது இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அவன் போன பிறகு இவர் போகும்போது இதை விட அவர் வேகமாக, அவர்களை விட இவர் வேகமாக போனாரா? ஏன் கலிலே அவர் செலெக்ஷன் பண்ணார்? இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி. இங்கு வேதம் சொல்லுகிற காரியம் மத்தேயு 26வது அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். எப்பொழுது சொன்னார்? மரிப்பதற்கு முன்பாகவே என் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் மரித்து உயிர்த்தெழுந்த உடனே நான் கலிலேயாவுக்கு தான் போவேன் என்று அங்கு சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அதே மார்க் 16வது அதிகாரம் 7ஆம் வசனம், அங்கே என்ன சொல்லப்படுகிறது? போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது யாருக்கு இன்ஃபர்மேஷன் அங்கே கொடுக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவின் இடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அங்கு என்ன அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்தை கலிலேயாவிலே வைத்திருக்கிறார்? அதை சீஷர்களிடத்தில் சொல்லுகிறதுக்கு காரணம் என்ன? அதுலேயும் எஸ்பெஷலி பேதுருவிடத்தில் அதை சொல்லுகிறதற்கான காரணம் என்ன என்கின்றதை குறித்து பார்க்கும். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய ரகசியத்தை அந்த கலிலேயாவில் வைத்திருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு கலிலேயாவில் தான் அவர் ஒரு முக்கிய
காரியத்தை செயல்படுத்த அதை கொடுக்க தீர்மானித்திருக்கிறார். அதுதான் என்ன என்கின்றதை நாம் பார்க்க போகிறோம். ஏன் அதை செலக்ட் பண்ணினார்? முதல் கலிலேயா தேசம் என்ன என்கின்றதை நாம் புரிந்து கொண்டால்தான் அதற்குள்ளே ஒரு அறிவு நமக்கு உண்டாகும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோசுவாவின் புத்தகம் 20வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். நப்தலி கோத்திரத்திற்கு கொடுக்கப்பட்டதாம் அந்த தேசம். இந்த கலிலேயா தேசத்திலே கேதேஸ் என்னும் ஒரு அடைக்கல பட்டணம் இருந்திருக்கிறது. அது ரொம்ப மிக முக்கியமானது, நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அடைக்கல பட்டணம் ஒன்று அங்கு இருக்கிறது என்கின்றதை நினைவுபடுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மைண்டில். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு செயல்பாடுகளிலே இறங்கி கொண்டிருக்கிறான். அந்த ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனிப்பீர்களானா இதுக்கு பிறகு ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது என்கின்றதை கண்டுகொள்ளலாம். ஒவ்வொரு மனிதனுடைய அசைவுக்கு பின்னாக ஏதோ ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய பேச்சுக்கு பின்னாக ஏதோ ஒன்று இருக்கிறது. அந்த பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு திட்டத்தை வைத்திருந்திருக்கிறார். அவர் கலிலேயாவை தான் செலக்ட் பண்ணணும்னு. இது ஒரு பெரிய விஷயமா? கலிலேயாவை பற்றி அவர் பிறந்த இடம் நாசரேத் அதில் இருக்கு. ஆனால் இதில் கேதேஸ் என்னும் ஒரு அடைக்கல பட்டணம் மைண்டில் வைத்துக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பாலஸ்தீனா நாடானது 3 மாகாணங்களாக, ஸ்டேட்ஸாக இருந்து செயல்பட்டது. ஒன்று யூதேயா, இன்னொன்று சமாரியா, 3வது கலிலேயா அப்படி என்று சொல்லி. இந்த கலிலேயாவில் 2 பகுதியாக பிரிக்கப்பட்டது. மேல் பகுதி, கீழ்ப்பகுதி என்று சொல்லி, அதாவது நார்த் இந்தியா, சவுத் இந்தியா என்று சொல்லுகிறது போல பிரிக்கப்பட்டது. அந்த மேல் பகுதி வெறும் காடுகளும் மரங்களுமாய் நிறைந்திருந்த ஒரு பகுதி, மலைகளும் குன்றுகளுமாய். இந்த லோயர் போர்ஷன் நீரோட்டங்கள் செழுமை நிறைந்ததும் கடற்பகுதியை சார்ந்த பகுதியாய் காணப்பட்டது. கர்த்தர் செய்த ஊழியங்கள் எல்லாம் அந்த இடத்துல அதிகமாக இருந்தது. இப்பொழுது கலிலேயாவுக்கு ஏன் புறப்பட்டு போனார் என்று சொன்னால், முதல் காரியம் தன்னுடைய சொந்த ஊர் நாசரேத் கலிலேயாவில் இருந்தது. லூக்கா 4வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அந்த சாராம்சம் இருக்கிறது. அந்த கலிலேயாவின் ஊரில் நாசரேத் அவர் ஆரம்பித்த அந்த ஊழியத்தினுடைய பகுதி கலிலேயா நாட்டையும் கலிலேயாவை சார்ந்த கடற்பகுதிகளிலே இருந்து மீன் பிடித்து கொண்டிருந்த மக்களை அவர் பிடித்தார். இந்த கடலுக்கு பலவிதமான பெயர்கள் இருக்கிறது. சரித்திரத்தை சொல்லி நீண்ட நேரத்தை நான் செலவு பண்ண விருப்பப்படவில்லை. நம்முடைய அல்டிமேட் கோல் எய்ம் என்னன்னா, உனக்கு முன்னாடி போனார், டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கால்குலேஷன். கலிலேயாவை ஏன் செலக்ட் பண்ணார், அதுதான் இப்பொழுது நம்முடைய குறிக்கோள். எனவே தாம் வளர்ந்த ஊருக்கு அவர் புறப்பட்டு போய் தன்னை உயிர்த்தெழுந்தார் என்று காண்பிக்கிறார். காரணம் என்ன? அந்த நாட்டினுடைய நிலவரங்கள் எப்படி, அந்த இடத்தை பற்றி இயேசு ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது அவன் பேசின வார்த்தைகள் எப்படி இருந்தது என்கின்றதை அவர் மனதிலே வைத்திருந்தார். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு இருந்த அந்த காலகட்டத்திலே அந்த கலிலேயா நாட்டினுடைய காரியங்கள் எப்படி இருந்தது என்கின்றதை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதை வெளிப்படுத்தி காட்டின பகுதி சுவிசேஷத்தில் மத்தேயு 4வது அதிகாரம் 14-15. மத்தேயு 4:14-15 வாசிக்க வேண்டாம். ஏசாயா 9:1-2-3 நீங்கள் வாசித்தாலுமே அந்த பகுதியினுடைய சாராம்சம் எப்படிப்பட்டது என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளலாம். இந்த ஒரு வசனத்தை கவனிக்கும் பொழுது எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது என்கின்றதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த நப்தலி நாடு என்று சொல்லி அந்த நாளிலே யோசுவா காலத்திலே இந்த அடைக்கல பட்டணம் அங்கு இருந்தது என்கின்றதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அடைக்கல பட்டணத்திலே போய் அமர்ந்திருக்கக்கூடிய ஜனங்கள், பதுங்கி இருக்கிற ஜனங்கள், பாவமுள்ள ஜனங்கள்,
நீதிக்கு பயந்து தான் செய்த தவறுகளின் நிமித்தமாக ஓடி போய் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பட்டணம் அந்த பகுதியில் இருக்கிறது. அந்த அடைக்கல பட்டணத்தை விட்டு வெளியே வந்தால் அவர்கள் மரிக்க வேண்டியவர்கள். ஆனால் மரித்து உயிர்த்தெழுந்த தேவன், மரிக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் மரிக்க வேண்டியது இல்லை என்கின்ற அந்த ஜீவனை அவர்களுக்கு கொடுக்கிறதற்காக அந்த அடைக்கல பட்டண பகுதிக்கு போகிறார். இதில் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இடுக்கமாய் ஈனப்படுத்தின நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஜனங்கள். அந்த பகுதி எப்படி இருந்தது என்று சொல்லும் பொழுது, முந்தின காலத்தில் இருந்தது போல அது இப்பொழுது எப்படி இருக்கிறதாம், இருண்டு இருந்ததாம். அது இனி இருண்டு இருக்க தேவையில்லை என்கின்றதை மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர்களுடைய இருளை வெளிச்சமாக்குகிறதற்காக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்குள்ளே போயிருக்கிறார். அங்கு சொல்லும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது, யோர்தான் நதியோரங்களில் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய தேசம். புறஜாதியாய் இருக்கக்கூடிய மக்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும். யூதர்கள் அல்லாத மற்ற ஜனங்கள் எல்லாம் குடியேறின தேசம்தான் கலிலேய தேசம். அங்கு என்று ஒரு எழுத்து இல்லாத ஒரு தேசம், கலப்படமான பாஷைகளை பேசுகிற ஜனங்கள், தங்களுக்கென்று ஒரு தாய்மொழி இல்லாத ஒரு இடம். அந்த இடம் பல தரப்பட்ட மக்கள் குடியேறின புறஜாதியாருடைய இடம். அது அப்படிதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புறஜாதியார் இடத்திலே மகிமைப்படும் பொருட்டாக தான் இந்த நாளிலும் கூட பல மொழிகள் உள்ள இந்த இந்தியா தேசத்திலே என் இயேசு மகிமைப்படுகிறதற்கு காரணம், அந்த நாளிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயாவை தெரிந்தெடுத்து அந்த இடத்துக்கு போனது தான் அங்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரகசியம். நீ போக வேண்டும், நீ கலிலேயாவுக்கு போக வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, அந்த தேசத்திலே பிற்காலத்திலே தேவன் மகிமைப்படுத்துவார். இன்றைக்கு நான் கலிலேயாவுக்கு போயிருக்கிறேன், பிற்காலத்தில் அந்த புறஜாதியார் என்னை மகிமைப்படுத்துவார்கள், நான் மகிமைப்படுவேன் என்கின்ற அந்த வெளிப்பாடு தான் அந்த உயிர்த்தெழுதலின் ரகசியம். அவர் கலிலேயாவை தெரிந்து கொண்ட ஒரு பெரிய காரியம். அதில் 2வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது விளக்கம் உங்களுக்கு தெரியும். மரண இருள் அங்கு இருக்கக்கூடிய அடைக்கல பட்டணம் கேதேஸ் என்கின்ற அந்த அடைக்கல பட்டணத்திலே மரணத்துக்கு பயந்து கொண்டிருந்த அந்த மக்களை விடுவிக்கிறதுக்கு, பயப்படாதே, ஏதோ மரித்தேன் உயிரோடு எழுந்திருக்கிறேன், நீ கவலைப்படாத, பாவத்துக்கென்று மரித்து நீதிக்கென்று எழுந்திருக்க வேண்டிய காலகட்டம் வரப்போகிறது. அதனால் மரண பயத்துக்குள்ளே இருக்கிற கலிலேயா தேசத்திலே, அந்த ஊரிலே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே என்று சொல்லி அந்த புறஜாதியாரை என் ஆண்டவர் நேசிக்க ஆரம்பித்தார். அவர்கள் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன அந்த மெய்யான ஒளி உங்களுடைய இருதயங்களில் தோன்ற பண்ணும் பொருட்டாக என்று பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதின அந்த வாசகத்தை போல இருளில் இருக்கக்கூடிய மக்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். வெளிச்சத்தை காணும்படிக்காக என் இயேசு கிறிஸ்து அங்கே புறப்பட்டு போனார். 3வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த ஜாதியை திரளாக்கி, அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கக்கூடிய திரளான கூட்டமே, கர்த்தருடைய ஜனமே, இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் உங்களை திரட்சி ஆக்குகிறதற்காக. புறஜாதியார்கள் அனுதினமும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஆண்டவருக்குள்ளே வருகிற ஒரு காலம் இது.
இந்த காலகட்டத்தை தான் அந்த நாளிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிரூபிக்கிறதற்காக இருளில் இருக்கக்கூடிய மக்களையும் புறஜாதியும் திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினார். உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இனங்காணக்கூடாத ஒரு பெரிய மகிழ்ச்சி இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே உண்டாயிருக்கிறது. எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத சாக்கியத்தை என் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த நன்மையை நீ அனுபவிக்கும் பொருட்டு அறுப்பில் மகிழ்கிறது, ஆத்துமா அறுவடை செய்கிறதிலே மகிழ்கிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் போய் டீச் பண்ண காரியங்கள் என்ன? இதுதான் மிக முக்கியம். இருளில் இருக்கிற மக்களை வெளிச்சத்துக்குள் கொண்டு வரவும், அவர்கள் பலுகி பெருகி இஸ்ரவேல் ஜனங்கள், யூத மக்கள் அவர்கள் காண்கிற சந்தோஷத்தை பார்க்கிலும் புறஜாதியாராய் இருக்கக்கூடிய நாம் மகிழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு இந்த கிருபையின் காலத்திலே அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். காரணம், அத்தேசத்தை, முதலாவது வசனத்தினுடைய பிற்பகுதி, அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார் என்கின்றதுனாலே. அது மாத்திரம் அல்லாதபடிக்கு அறுப்பில் மகிழ்கிறது போல உமக்கு முன்பாக மகிழ்கிறார். என் தேவனுக்கு முன்பாக மகிழ்கிற ஒரு காரியத்தை தேவன் அங்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். வேதாகமம் சொல்லுகிறது, கலிலேயாவுக்கு போனதுக்கு காரணம் என்ன என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல கலிலேயாவில் அவர்களுடைய டிசைபிள்ஸ், சீஷர்கள் கூடுதலாக இருந்தார்கள். அதனால் அங்கு போய் கடற்கரை ஓரத்திலே அவர்களை கண்டுபிடித்து உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று அழைத்த பொழுது கீழ்ப்படிந்து வந்த ஜனங்கள் அந்த ஊர் ஜனங்களாக இருந்தார்கள். அது மாத்திரம் அல்லாதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அதாவது முக்கியமாக கன்சிடரேஷன் ஆஃப் தி வீக்னஸ் ஆஃப் த டிசைபிள்ஸ். ஒரு மனிதனுடைய சீஷர்களுடைய வீக்னஸை தெளிவுபடுத்த, அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுகிறதற்காக, அவர்களை பலப்படுத்துகிறதற்காக கலிலேயாவுக்கு போனார். ஏன்? மத்தேயு 26வது அதிகாரம் 73வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, கலிலேயனாகிய பேதுரு அவன் மறுதலித்தவன். உன்னுடைய பேச்சு வெளிப்படுத்துகிறது நீயும் அவனோடு கூட இருந்தவன் அல்லவா? உன் பேச்சே வித்தியாசமா இருக்க. ஏன்னா உனக்குன்னு ஒரு மொழின்னு இல்லையே, கலப்பட பேச்சு பேசுறிய. இன்னைக்கு ஆந்திரா பகுதியில், சித்தூர் பகுதியில் அந்த பக்கத்தில் போனீங்கன்னா தமிழ் பேசுவான். நேனு வச்சு நான் தான் உன்னை பார்த்தேன்னுவான். என்ன பேசுறதுன்னு தெரியாது, எல்லாத்தையும் கலப்படமாக பேசுவான். ஏன்னா அந்த பார்டரில் இருக்கிறவன் அவனுக்கு தமிழும் தெரியாது, தெலுங்கு தெரிஞ்சிருக்கும், தமிழையும் கொஞ்சம் அதையும் இதையும் கலந்து பேசுவான். உன் பேச்சு வெளிப்படுத்துகிறது நீ யாருன்றது தெரியுது. கலப்படமானவனாகிறியே, பழமொழி அங்கு. அதனால அவர்களுக்கு அந்த பேதுரு மறுதலித்தவனை முதல்ல சந்திக்கணும். அதனால தான் மார்க் 16:7 சொல்லும் போது, சீஷர்கள் இடத்திலும் முக்கியமாக பேதுரு இடத்துல போய் சொல்லு. அவன் தானே சொன்னான் என்னை பற்றி, அவனை முதல்ல நான் பார்க்கணும். இப்போ அவன் எங்கே இருக்கிறான்? கலிலேயால இருக்கிறான். அவனை முதல்ல பிடிக்கணும். இதில் ஒரு பெரிய கான்செப்ட், ரொம்ப அருமையான ஒரு தீம் இருக்குது. அந்த தீம் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து எருசலேமிலே அடக்கம் பண்ணப்பட்ட அந்த பகுதியிலிருந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஏரோதுக்கும் பிலாத்துக்கும் இவர்களுக்கு எல்லாருக்கும் தன்னை நிரூபித்து காட்டுகிறத விட்டுட்டு ஏன் கலிலேயாவுக்கு போனாரு அப்படின்னு சொல்றத விட பார்க்கும்போது அதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. என்ன தெரியுங்களா? எதிரிகளை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிலும் சீஷர்களை சந்தோஷப்படுத்துகிறது தான் அவர் தெரிந்தெடுத்த காரியம். எப்போதுமே குற்றப்படுத்துகிறவர்களை குற்றப்படுத்தி நீ இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்றத பார்க்கலும் எது மகிழ்ச்சிகரமானது, எது நற்செய்தியோ அதை தெரிவிக்க பிரயாசப்படுங்க இந்த நல்ல நாளில். மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதை பார்க்கிலும், மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறதை பார்க்கிலும்
புகழ்ச்சிக்கு, பெருமைக்கு மதிப்பெண்கள் கூட்டுகிற விதத்தில் சேலஞ்ச் பண்ணி பாத்தியாயா அப்படின்ற பெருமையும் அவனை இன்னும் எரிச்சல் உண்டாக்குகிற விதத்தை பார்க்கலாம். நற்செய்தியும் மகிழ்ச்சிகரமான செய்திகள் இருக்குமானா அதை தெரியப்படுத்துங்க. தேவன் அதை தான் விரும்புகிறார். எப்பொழுதுமே ஏட்டிக்கு போட்டியும் அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட் நம்ம இடத்துல காணப்படாமல், நீ இதை சொன்னிய பாத்தியாடா அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதை பார்க்கலாம். எதிரிகள் இடத்துல உன்னுடைய திறமையை காட்டுகிறத விட யார் மகிழ போகிறாங்க, அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் யாருக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதோ அந்த செய்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அதை தான் ஆண்டவர் செய்திருக்கார். அது இல்லாமல் டு என்கரேஜ் த டிசைபிள்ஸ், எப்பொழுதுமே சீஷர்களை அவர் ஊக்குவிக்கிறார். அந்த அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளை ஊக்குவிக்கிற அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேண்டும். இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே வேதனைப்படுத்துகிற ஒரு அனுபவம் இருக்கக்கூடாது. சேலஞ்சிங் ஸ்பிரிட்னு சொல்லிட்டு, பாத்தியா நீ முடியாது, நீ நான் முடிச்சு காட்டினேன், பாத்தியா நான் உயிர்த்தெழுந்தேன், பாத்தியா நான் இதை செய்து முடித்தேன், பாத்தியா, இது பொறாமைக்கு ஏதுவாக இருக்கும். மறுபடியும் சத்துரு உன்னை பின்தொடருவான். இப்படி சொன்னவனை ஒழித்து கட்டணும்னு அங்கேயே பிடிச்சி பலி போட்டிருப்பானுங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, ரொம்ப ஞானமானவர், ரொம்ப அறிவாளியானவர். போர்ச்சு அவர்கள் இடத்துல போய் காட்டல. அன்னைக்கு காட்டியிருந்தா என்ன சொல்லியிருந்திருப்பானுங்க, டேய் அன்னைக்கு காலை உடைச்சிருந்தேன் நல்லா இருந்திருக்கும், எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. இவராக போய் மறுபடியும் போய் காட்டி அவன் காலை உடைச்சி மண்டையை உடைச்சி சாகவே அடிச்சிருந்திருப்பான். அதனால் எதிரிகள் இடத்துல போய் சவால் விட்டுட்டு பாத்தியா உயிர்த்தெழுந்தேன் ஜெயித்தெழுந்தேன்னு காட்டுறதை விட யார் மகிழ்ச்சி அடைவார்கள், யார் தேவனை மகிமைப்படுத்துவார்கள், யாருக்கு சந்தோஷம் உண்டாக போகிறது, அதை காட்டுறது தான் அவருடைய வேலை. இந்த உயிர்த்தெழுதல் நாளில் அந்த செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக லூக்கா 24வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள் பயந்தார்கள், ஒரு ஆவியை காண்கிறதாக. அவர்களுடைய பயத்தை நீக்குகிற ஒரு காரியத்தை செய்கிறதற்காக தேவன் கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கிறார். அந்த எம்மா ஊருக்கு போகிற வழியிலே என் ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனமாகி இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அவர்கள் பயந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனம், பூட்டி இருக்கிற அறைக்குள்ள பிரவேசித்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பயத்தை தெளிவித்ததோடு அவர்களுக்கு தெளிவு உண்டான பிறகு சமாதானம் என்று கூறி, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே ஒருவர் சமாதானத்தோடு இருக்க பழகி கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் உங்களை விட்டு வெளியே போகட்டும். காரணம், பயத்தை தெளிவிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். லூக்கா 24வது அதிகாரம் 21வது வசனம், ஐயோ 3 நாள் ஆயிற்றே இன்னும் உயிர்த்தெழவில்லையே என்கின்ற அவர்களுடைய நம்பிக்கை வீணாயிற்று என்று நினைத்து கொண்டிருக்கிற வேளையிலே இயேசு கிறிஸ்து எம்மாவூர் சீஷர்களுக்கு காட்சியளித்தார். உன்னுடைய நம்பிக்கை ஒருபொழுதும் வீண் போகாது. என்னை நம்பின பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாது, போகவும் விடமாட்டார். உன் நம்பிக்கை வீண் போகாது, ஏதோ நான் உயிர்த்தெழுந்தேன் என்று நிரூபித்தார் எம்மாவூர் சீஷர்களிடத்தில். அது மாத்திரமல்லாதபடிக்கு அவர் செய்த அடுத்த ஒரு காரியம், லூக்கா 24வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். புரியாத ஒரு புதிர், இந்த நாள் வரையிலே யாருக்கும் விளங்காத ஒரு புதிர், உயிர்த்தெழுதலின் ரகசியம், மறுரூபமாக்கப்படுகிற ஒரு ரகசியம்
இந்த ரகசியங்கள் எப்படி என்கின்றதையும், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துக்கு மாம்சமும் எலும்புகளும் இருந்திருக்கிறது என்கின்றதை அந்த வேளையிலே தேவன் நிரூபித்தார். நிரூபித்தது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம், மக்கள் மத்தியிலே காணப்படுகிற ஒரு பெரிதான காரியம் சந்தேகம். இந்த சந்தேக பேய் என்று சொல்வார்கள். இந்த சந்தேக பேயை விரட்டுகிறதற்காக ஆண்டவர் செய்த காரியம், யோவான் 20வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த தோமாவை கூப்பிட்டு, வந்து விழாவிலே உன் கையை போட்டால் ஒழிய நம்ப மாட்டேன் என்று சொன்னாய் அல்லவா, வந்து போட்டுப்பா, நான் தான் என்கின்றதை நீ அறிய முடியும் என்கின்றதை அங்கு நிரூபித்து காட்டினார். இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், யோவான் 1வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். நாசரேத்தில் இருந்து உயிர்த்தெழுந்த இயேசுவிடத்தில் வந்து பார். இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே புறஜாதியார்களாக கூடி ஆராதனை செய்யக்கூடிய இந்த சோசன் ஜெனரேஷன் அசம்பிளியில் வந்து பார். கர்த்தர் அதிசயத்தை செய்கிற தேவன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது கேட்ட இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெல்லூர் 632002. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416-226-119. செல்ஃபோன் நம்பர் 9443346119. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.